மகாவையும் ஐஸ்வர்யாவையும் கட்டி போட்டவங்கள்றாங்க சூர்யாவுக்கு. ஒரு அம்மாவை நம்ப வச்சு கழுத்தறு அவங்க குழந்தைங்கள பைத்தியம் தப்பிச்சு ஓடனா இந்த சூர்யா எல்லாரும் கனகா நீ எல்லாரும் முன்னாடியும் சொல்லிரு இந்த கடத்திட்டு போனோம் இப்பயாவது இந்த சூர்யாவோட லட்சணம் என்ன எல்லாருக்கும் தெரியட்டும். கனகா வேற யாரும் இல்ல என்னோட தங்கச்சி அழகியோட அம்மா மல்லிகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். நடந்ததுக்கெல்லாம் ஒரே சாட்சி இவ தான். கனகா சொல்லாம அந்த ரவுடிய அடிக்கிறாங்க. ரவுடிய பார்த்து கேக்குறாங்க யாருக்கு யாருடா குழந்தையோட உயிரை காப்பாத்து தெய்வம்டா அந்த மல்லிகா. அவளோட குழந்தைக்கு போய் என்னைய துரோகம் பண்ண சொல்றியாடா. நீ என் குடும்பத்தை என்ன பண்ணினாலும் பரவாயில்ல எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லதான் போறேன். அந்த ரவுடி தப்பிக்க பார்க்க அஜய் ஓடி போய் அந்த ரவுடிய பிடிக்கிறாரு. எங்கடா ஓடுற அப்படின்னு கேக்குறாரு. கனகா சொல்றாங்க சூர்யா நீங்க போன்ல பேசினப்ப எனக்கு அந்த உண்மை நிலவரம் புரியல. ஆனா உங்க குடும்பமே உங்களை கேள்வி கேட்கும் போதுதான் எனக்கு என்ன நடந்திருக்கும்னு புரியுது. மேல நீங்க எந்த உண்மையும் மறைக்க வேணாம் சூர்யா உண்மையை சொல்லிருங்க. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் அழகியோட அப்பா சூர்யா இல்ல. உண்மையான அப்பா உங்க குடும்பத்துல உள்ளவர். உண்மையான அப்பா சூர்யா சாரோட தம்பி விஜய் தான். எல்லாரும் கோபமாயிடுறாங்க இந்த விஷயத்த கேட்டவுடன். ரகுபரன் கண் கலங்குறாரு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி விஜயோட விஜய் டூருக்கு வந்தாரு. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் எங்க ஊருக்கு டீமா வருவாங்க. அங்க சின்ன ஹோட்டல் வச்சு அதுக்கு பக்கத்துல தான் இவங்க தங்கி இருந்தாங்க. இந்த கடையில தான் அப்பப்ப விஜயோட சாப்பிடுவாங்க. அப்ப மல்லிகா எங்க ஹோட்டல்ல வேலை பார்த்து அவளுக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே அதனால என் கூட தான் இருப்பா. அப்ப விஜய் தங்கி இருக்க ஹோட்டல்ல ஏதோ பிரச்சனை. அதனால விளையாட்டா விஜய் போதை மாத்திரைய கூல்ட்ரிங்க்ஸ் கலந்து கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம விஜய் தம்பியோட பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி அந்த கூல்ட்ரிங்க்ஸை வேற குடிச்சிருக்காங்க. அதனால போதையில எந்த விஷயமும் தெரியாம இருந்துச்சு. சாப்பாடு எடுத்துட்டு போன மல்லிகாவுக்கு விஜய் போதையில இருக்குது தெரியவே தெரியாது. அந்த மல்லிகாவுக்கு விஜய் ஒரு விருப்பம் இருந்து ஹோட்டல்ல சாப்பிட்றப்ப எல்லாம் மல்லிகா கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. மல்லிகா ரொம்ப வெகு. அன்னைக்கு விஜய் தம்பி போதையில இருந்தாரு. அன்னைக்கு தன்னிலைய மறந்து மல்லிகா கிட்ட முறை தவறி நடந்து எல்லாரும் கேட்ட உடனே கண்கலங்க. மல்லிகா விஜய் தம்பி விரும்புறாருன்னு தான் மனசை பறி கொடுத்து எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மல்லிகா மறுநாள் காலையில எனக்கு இந்த விஷயத்தையே நானும் கோவத்தோட விஜய் தங்கி இருக்க ஹோட்டல்ல போய் பார்த்தேன். யாரோ ஒருத்தங்க விஜய் தம்பிய கூட்டிட்டு போயிட்டதா எனக்கு சொன்னாங்க. அந்த ஹோட்டல் இன்னைக்குதான் நான் விசாரிச்சு பார்த்தது விஜய் போதையில இந்த தப்பு பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சு. விஜய் தம்பி போதையில தான் தப்பு பண்ணிட்டாங்க மல்லிகாவுக்கு தெரியவே இல்லை. விஜய் இதை கேட்ட உடனே தேம்பி தேம்பி அழுகிறாரு. மல்லிகா விஜய்க்கு காத்துக்கிட்டே இருந்த. அப்ப மல்லிகா பிறந்துட்டா. மல்லிகாவை பத்தி தப்பு தப்பா அக்கம் பக்கத்துக்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மல்லிகாவுக்கு புத்தி பேதலிச்சு. கொஞ்ச நாள் மல்லிகாவுக்கு புத்தி பேதலிச்சாலும் விஜய் வருவாங்கிற நம்பிக்கையோட இருக்கா. தேடி போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கிட்ட நாள் இந்த பிஞ்சு குழந்தைய அனாதையா தவிக்க விட்டு எங்கேயோ போயிட்டு. கொஞ்ச நாள் முன்னாடி அழகிய அவங்க தாத்தா தான் பாத்துக்கிட்டு. அழகி இப்ப இருக்க வயசுலதான் அவங்க தாத்தாவுக்கு மல்லிகா கிடைச்ச. அவரும் தன்னோட பேத்தி மாதிரி மல்லிகாவை வளர்க்க ஆரம்பிச்சு. இப்பயும் மல்லிகாவோட குழந்தைய அவங்க தாத்தா தான் பாத்துக்கிட்டாரு. அவருக்கும் ரொம்ப வயசானதுனால பொம்பளை பிள்ளைய எப்படி தனியா வளர்க்க போறேன் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு. தாத்தா கிட்ட மல்லிகா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. அதனால விஜய் தம்பிய பார்க்க சென்னைக்கு கிளம்பி வந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு எனக்கு தெரியாது. இன்னும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறம் சொன்னா இதுக்கு மேல நடந்த விஷயங்களை சூர்யா சார் தான் சொல்லணும். சூர்யா சொல்றாரு எல்லாருக்கும் அழகிய அனாதை குழந்தை சரோஜினி டாக்டர் கிட்ட ஒப்படைக்க முயற்சிக்காங்க. சரோஜினி டாக்டர் அந்த குழந்தைய சேர்க்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அப்பா அம்மா இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தான் அந்த ஆசிரமத்துல புகலிடம் தருவாங்க. தாத்தா சரோஜினி டாக்டர் சொல்றாங்க நான் ஒரு அனாதம்மா. நானே வாழ்றதுக்கு வழி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இந்த குழந்தையோட அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு தான் நான் சென்னைக்கே நான் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசினப்பதான் தெரிஞ்சு கண்டிப்பா இந்த குழந்தைய அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அம்மாவும் மனநிலை பாதிக்கப்பட்டு எங்கேயோ போயிட்டாமா. அப்பாவும் ஏத்துக்கலாமா இந்த குழந்தைய. இப்ப உண்மையிலேயே அனாதையாதாமா இருக்கா. ஒரு பொம்பளை குழந்தைய எந்த ஆதரவும் இல்லாம காப்பாத்துறதுக்கு தெம்பில்லம்மா. அதனாலதான் அவ எதிர்காலத்தை யோசிச்சு உங்ககிட்ட வந்தேம்மா. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னமும் இந்த குழந்தையோட அப்பாவை பத்தி விசாரிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன்.
அத இந்த குழந்தை பெத்த அம்மா தாம்மா சொல்லணும். இந்த குழந்தையோட அம்மா மனநிலை சரியில்லாம எங்கேயோ காணாம போயிட்டாம. ஒரு ஆதரவும் இல்லாத இந்த குழந்தை அந்த நகைக்கடைக்காரங்களோட வாரிசுமா. அவங்க கிட்ட போராடி இந்த குழந்தைய அங்க கொண்டு போய் என்னால சேர்க்க முடியாதுமா. என்கிட்ட இருக்க வசதிக்கு அவங்க கூட போராடுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லம்மா. அதுக்கு தாம்மா உங்களை பார்க்க வந்தேன். சரியா? இந்த குழந்தைய நாங்க ஏத்துக்கிறோம். அந்த நகைக்கடைக்காரர் சொன்னீங்கல்ல விபி, அவங்க கிட்ட இந்த குழந்தைய நாங்க கொண்டு போய் சேர்த்துடுறோம். இந்த குழந்தை நிச்சயமா அவங்க அப்பா கூட சேர்ந்தே இருப்பா. சரியாயா? அழகிய விட்டுட்டு தாத்தா போயிடுறாங்க. சரோஜினி டாக்டர் அந்த குழந்தைக்கு ஆறுதல் அவங்க ஆசிரமத்துல சேர்க்கிறாங்க. சரோஜினி சூர்யாவுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. சூர்யா பேசுனாங்க. சரோஜினி டாக்டர் எல்லா விஷயத்தையும் சூர்யா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரோஜினி டாக்டர் அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்த பெரியவரை நான் பார்க்கணும்னு சொல்றாரு. அழகியோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த தாத்தா கிட்ட பேசினாதான் ஹெல்ப் பண்ணுங்க. அவரோட அட்ரஸ் கொடுங்க. அப்பதான் அழகிய சேர்த்து வைக்க முடியும். நான் அந்த தாத்தாவை பார்க்க போனேன். சூர்யா அந்த தாத்தாவை பார்க்கறாரு. அந்த தாத்தா சொல்றாங்க, அந்த குழந்தைய எப்படியாவது அவங்க அப்பா கிட்ட சேர்த்து. தாத்தா அது இருக்கட்டும், என்னைய தேடி எதுக்கு இத்தனை நாளா நீங்க வரலம்பி? நான் உங்க ஆபீஸ்க்கும் வந்தேன், வீட்டுக்கும் வந்தேன். ஆபீஸ்ல அங்க இருந்தாரே ரகுபரன் சொன்னாரு, நான் எவ்வளவு வேணாலும் கொடுக்கறேன். நீங்க சொன்னீங்களே அழகியோட அப்பா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னாரு. எனக்கு வயசாயிருச்சு, அந்த குழந்தைய நீங்களே வச்சு பாத்துக்கோங்க ரகுபரன் கிட்ட சொன்னேன். அவரு முடியாதுன்னுட்டாரு. அவர்கிட்ட என்னால பேச முடியல, அதனால ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துட்டேன். அவங்களும் ரொம்ப நல்லவங்க. அவங்க அந்த குடும்பத்திலேயே அழகிய சேர்த்துட்டதா என்கிட்ட சொன்னாங்க. எல்லாம் அந்த பெரியவர் சூர்யா கிட்ட சத்தியத்தை வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. எல்லாத்தையும் சூர்யா எல்லாரும் முன்னாடி சொல்றாரு. கேட்ட ரகுபரன் தலை குனிஞ்சு காயத்ரி ரகுபரனையே பார்க்க தாத்தா அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. சந்திக்கலாம்.